ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டு பொங்கல் வீடியோ பார்க்கலாமா? வாங்க. கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ காய்கறி, இது எப்படி தான் சாப்பிட போகிறோமா தெரில. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எல்லா காய்கறியை வச்சு முதல்ல சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கடுத்து பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, பொங்கல் பானையை வச்சாச்சு. அதில் பால் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு இதில் சக்கரை பொங்கல், ஒரு இதில் வெண்பொங்கல். பால் பொங்கினது உடனே அம்மா அரிசியை போட்டாங்க. நாங்கள் பொங்கலோ பொங்கல் நாங்கள் சொல்லிவிட்டு அதில் வெல்லம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டாங்க. அதுக்கடுத்து நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி, நிறைய நெய் ஊற்றி நல்லா ருசியாக கிண்டிட்டாங்க. அப்புறம் வெண்பொங்கல்லாம் எடுத்து நம்ம சாமிக்கெல்லாம் படைச்சி பார்த்திங்களா, நல்லா தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. சூடாம்பத்தி இது எல்லாமே காமிச்சு நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு, இதில் என்ன குறை தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? வருஷம் வருஷம் நம்ம ஊரில் தான் விறகடுப்பில் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம்தான் வீட்டில் கேஸ் அடுப்பில் வைக்கிற மணி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நல்ல சூடாம்பத்தி எல்லாம் காமிச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நம்ம நேராக இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா சூரிய பகவானுக்கு பூஜை பண்ண போகிறோம். அவருக்கு படைக்கிறதுக்கு வாழைப்பழம், கரும்பு, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக மாடிக்கு கிளம்புறோம். பாருங்கள், சூரிய பகவானை பார்த்தீங்களா, அவங்களுக்கு படைச்சிட்டு சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சிட்டு இப்போ அவங்களுக்கும் காமிச்சிட்டு இப்போ பூவெல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்ருக்கோம். தீபம்லாம் காமிச்சிட்டு அவங்க படைச்ச சாப்பாடை அப்படியே காமிச்சிட்டு எங்கள் அண்ணனும் தீபம் காமிச்சான், நானும் தீபம் காமிச்சேன். மனசார நல்லா வேண்டிக்கிட்டோம். நம்ம சூரிய பகவான் நம்ம நினச்சதை அப்படியே நடத்தி கொடுப்பாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ அந்த காக்கான்னு கூப்பிட்டு அந்த காக்காங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடு போட்டோம். நானும் எங்கள் அண்ணனும் நல்லா வேண்டிக்கிட்டோம். நல்லா வேண்டி வீட்டுக்கு வந்து ஒரு போஸ் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து இடி சாம்பார் எங்கள் அம்மா எப்படி பண்ணலான்னு சொல்லி கொடுத்தாங்க. பருப்பெல்லாம் நல்லா அவிச்சு வச்சுக்கிட்டாங்க. இந்த மசாலாவில் இப்போ வறுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்து அந்த கிழங்குகளை எல்லாத்தையும் தனியாக எல்லா கிழங்கையும் கழுவி எடுத்துட்டு, அதுக்கடுத்து காய்கறி எல்லாத்தையும் அதை தனியாக நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு, காய் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டு கிழங்க கீழையும் காய்கறியை மேலேயும் வச்சு அதை நல்லா கிளறி நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலா எல்லாமே நல்லா திரித்து அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 2 காய்கறியும் நல்லா கிளறி இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டப்பி மாதிரி இருந்தது. அந்த டப்பியில் எங்கள் அம்மா எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் பொடி, உப்பு, தண்ணி இது எல்லாம் ஊற்றி நம்ம நல்லா வேக விட போகிறோம். நான் இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். அதுக்கடுத்து நம்ம பார்த்து மசாலாலாம் தட்டிடலாம். கல் உப்பு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல கலரி இப்போ நல்லா வேக விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து வாங்க திறந்து பார்க்கலாம். ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். எல்லா காய்கறியும் நல்லா வெந்திருக்குது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அடியில் விட்டு நல்லா கிளறி எடுங்க. பார்த்தீங்களா, நல்லா ஆவி பறக்க செம்மையாக இருக்குது. இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா போடும்போதே பருப்பை எல்லாமே நம்ம அவிச்சு வச்சுருக்க பருப்பை எல்லாத்தையுமே இதில் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம புளிக்கரைசல் எடுத்து வச்சுருந்தோம். அந்த கரைசலையும் எடுத்து இதில் நல்லா ஊற்றி இதையும் நல்லா கிண்டி வச்சிடலாம். குழம்பு நல்லா ஆவி பறக்க இருந்தது. இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கரண்டியை உள்ளே விட்டு நல்லா கிளறி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இவ்வளோ குழம்பு இருக்கே, இதெல்லாம் எப்படி ஒரு ஆளே சாப்பிட்ருவாங்களா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இல்லை, நாங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். இதில் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இதில் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இதை குழம்புல போட்டுக்கலாம். இதை சில பேர் துருவியனாலும் போடுவாங்க, இந்த மாதிரி அரைச்சினாலும் ஊற்றுவாங்க. அது எப்படினாலும் நல்லாயிருக்கும். இதை நல்லா இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்து இதை அப்படியே குழம்புல போட்டு கொத்தமல்லி தழை போட்டு கீழே இறக்கிக்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பாரோட வெண்பொங்கலை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும்.